NCERT exercise problem 1.5 நம்ம பார்க்க போகிறோம். Calculate the mass of sodium acetate. ஓகே, மாஸ் கேட்டிருக்காங்க. அது இந்த வீடியோவுக்கு முன்னாடி மொலாரிட்டி ஃபார்முலா எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலாவோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நீட்டாக புரிஞ்சிருச்சுன்னா இந்த சம்லாம் ஒரு விஷயமே கிடையாது, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதையும் போய் முடிஞ்சால் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, அதாவது calculate the mass of sodium acetate. மாஸ் ஆஃப் சோடியம் அசிட்டேட்னா W, அதாவது அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தெரியும். மாஸ் ஆஃப் சோடியம் அசிட்டேட்டுங்கிறது W கேட்டிருக்காங்க. ஓகே, CH3COONA required to make 500 ml of 0.375 molar aqueous solution. ஓகே, மோலார் மாஸ் ஆஃப் சோடியம் அசிட்டேட் கொடுத்துட்டாங்க 82.0245. மோலார் மாஸ்னு என்ன அர்த்தம்? M. மோலார் மாஸ் ஆஃப் சோடியம் அசிட்டேட் இஸ் 82.0245 grams per mole. அதாவது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அதாவது டபிள்யூன்றது மாஸ், கிராமில் சொல்லுவோம், அதான் கேட்டிருக்காங்க. 1000 ml 1000 இன்ட்டு பண்ணுவோம். ஸோ எம்ங்கிறது மோலார் மாஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் ml 500 ml அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்ப்போம். இப்போ பாருங்கள், அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.375 மோலார் அக்வஸ் சொல்யூஷனால் என்ன அர்த்தம்னா 1000 ml 0.375 மோல்ஸ் சோடியம் அசிட்டேட் இருக்குன்னு அர்த்தம். எவ்வளோ மோல்ஸ்? 0.375 மோல்ஸ் 1000 ml இருக்குன்னு அர்த்தம். ஓகே, மோலார் அக்வஸ் சொல்யூஷன் 0.375 மோலார் அக்வஸ் சொல்யூஷன் என்ன அர்த்தம்? 1000 ml 0.375 மோல்ஸ் சோடியம் அசிட்டேட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். என்ன கேட்டிருக்காங்கன்னா 500 ml 1000 ml எவ்வளோ மோல்ஸ் இருக்குது, 500 ml எவ்வளவு மாஸ் ஆஃப் சோடியம் அசிட்டேட், எவ்வளவு கிராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோல்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம கிராம்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் 82.0245 கிராம்ஸ் பர் மோல். இந்த கால்குலேஷன் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். சோடியம் அசிட்டேட் CH3COONA, மோலார் மாஸ்னால் ஒன்றும் இல்லை. எவ்வளோ கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது? 2 கார்பன் ஆட்டம் இருக்குது, 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது, 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, 1 சோடியம் ஆட்டம் இருக்குது. ஓகேயா, இப்போ ஒவ்வொருதோட அட்டாமிக் மாஸோட மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 2 கார்பன் ஆட்டம் இருக்குது. ஸோ 12.01 இன்ட்டு 2. ஓகே, ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் 1.007 இன்ட்டு 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஆக்சிஜன் 2 ஆட்டம் இருக்குது. ஸோ 16 அட்டாமிக் மாஸ், 16 இன்ட்டு 2 ப்ளஸ் சோடியம் 22.98 இன்ட்டு 1. ஓகேயா, இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24.02 ப்ளஸ் 3.021, 16 இன்ட்டு 2 32, ஸோ 22.98 இன்ட்டு 1, ஸோ 22.98. சம் பண்ணிங்கன்னா 82.02 கிராம்ஸ் பர் மோல். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, சம்மிலே கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ 0.375 மோல்ஸ் மோலார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபார்முலா படி 0.375 மோல்ஸ் 1000 ml இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். 82.0245 மோலார் மாஸ் கீழே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மாஸ் ஆஃப் த சொல்யூட் 500 ml எவ்வளோ அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேயா, ஸோ 0.37, அதாவது W இந்த சைடு வச்சுட்டு இதை இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ என்ன ஆகும்? 0.375 இன்ட்டு 82.0245 இன்ட்டு 500 ml இங்கிட்டு போயிடும். 0.375 82.05 இன்ட்டு 500, 1000 கீழே போயிடும். ஸோ 1000 ml சால்வ் பண்ணோம்னா 15.38 கிராம்ஸ். ஓகே, அதாவது 1000 ml 0.375 மோல்ஸ் இருக்குது. இப்போ 500 ml 15.38 கிராம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே இந்த கிராம்ஸை மோல்ஸில் கன்வெர்ட் பண்ணேன்னு வைங்களேன், என்ன வரும்? 15.38. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரியுறதுக்காக சொல்கிறேன், இது சம்மில் கேட்கல. 15.38 டிவைடட் பை 82.0245, அதான் அதோட மோலார் மாஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா அப்படியே இதுக்கு பாதியாக வரும். 0.375க்கு அப்படியே பாதியாக வரும். அதாவது 1000 ml எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னா 500 ml எவ்வளோ மோல்ஸ், அதோட கிராம்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். புரியுதா? 1000 ml எவ்வளோ மோல்ஸ், 500 ml இவ்வளோ கிராம்ஸ்னு சொல்கிறோம். அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே பாதியாக இருக்கும். ஓகே, 15.38 கிராம்ஸ் தான் நம்ம கால்குலேஷனில் கேட்டிருக்காங்க.
இருந்தாலும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். 1000 ml இவ்வளோ மோல்ஸ் இருக்குது, 500 ml இவ்வளோ மோல்ஸ் தான் இருக்க முடியும். அப்படியே 15.38 கிராம்ஸில் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே அது பாதிக்க வரும். சிம்பிளான சம் தான். ஸோ 1.5 சம் பார்த்துட்டோம். இதில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது, உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததில் 1.6 கொஸ்டின் பார்ப்போம்.